குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ட்ரேடர் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்கார். ஓகேங்களா? அவர் ட்ரேடிங்கில் தோற்றுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவரோட வாழ்க்கையில் அது எந்த மாதிரியான இம்பேக்ட்டுகளை கொண்டு வரும்? ட்ரேடிங்கில் தோக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் அது வாழ்க்கையில் எப்படி பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் சில பேர் கண்டினியூஸாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு வாரமாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 வாரமாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம், சில பேருக்கு 1 வருஷமாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம், சில பேருக்கு 6 மாதமாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது வெறும் பண நஷ்டம் மாதிரி தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் உண்மையிலே இது பண நஷ்டம் தானா அப்படின்னு கேட்டால் பண நஷ்டம் மட்டும் இல்லை. பண நஷ்டம்தான், ஆனால் பண நஷ்டம் மட்டும் இல்லை. இது ஒரு மனிதனோட நம்பிக்கையே இங்கே உடஞ்சி போகிற சத்தம். இந்த சத்தம் யாருக்குமே வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்காது, ஒரு ட்ரேடர்களுக்கு கேட்கும். நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேட்கும். ஒரு ஆப்ஷன் பையர் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருந்தால் முதல்ல பணம் போகுது. பணம் மட்டும் போல முதல்ல அவரோட அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரை விட்டு தூரமாக போகுது. காலையில் எழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மொபைல் எடுத்து மார்க்கெட்டை பார்ப்போம். எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு, காலையில் மார்க்கெட்டு எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, நைட்டு தூங்க போகிறோம், அதுக்கு முன்னாடியே நம்ம சார்ட்டை பார்ப்போம். அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இன்றைக்கி ட்ரேடிங் காலையில் 3:30 முடிஞ்சிடுச்சு, லாஸ் பண்ணியிருக்குமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்குமோ? இப்போவும் எத்தனை பேர் நைட்டில் அந்த நடந்து முடிஞ்ச சம்பவத்தை நம்ம ட்ரேடிங்கில் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டால் பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒரே எண்ணம் என்னது? நாளைக்கு நம்ம இந்த ட்ரேடிங்கில் எப்படி ஜெயிக்கலாம், தோற்றவங்க நாளைக்கு நம்ம ட்ரேடிங் ஐடியாவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நாளைக்கு நான் ரெக்கவரி பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் நாளைக்கு டே பிறந்ததுக்கப்புறம் இன்ட்ராடே ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு லாஸ், அதுக்கப்புறம் இன்னொரு லாஸ், அதுக்கப்புறமும் இன்னொரு லாஸ். இப்படி கண்டினியூஸாக இப்படி லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அவனுக்கு இந்த லாஸஸை பழகி அந்த லாஸோட வலியே அவனுக்கு தெரியாமல் போயிடுது. ஏன்னா ஒரு நாள் வலிச்சா வலிக்கும், கண்டினியூஸாக இந்த வலியே சுமக்கிற மனசுக்கு என்ன தெரியும்? அந்த வலி என்னன்னே தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த வலி அவன் மனசுக்குள்ளே சத்தம் இல்லாமல் அங்கேயே ஸ்டே ஆகிடுது, அங்கேயே தங்கிடுது. ஆனால் அவன் வெளியே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பேசும்போதும், குடும்பத்துலேயும், வெளியிலையும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும், ஆஃபீஸ்லேயும். ஆனால் உண்மையான சிரிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இருக்காது. அவன் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 சத்தங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தோட வலி அவனுக்கு தெரியும். அவனை மாதிரி ட்ரேடிங்கில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஸில் மார்க்கெட் சம்மந்தமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவனுக்கு புரியும். ஆனால் மார்க்கெட்டை பற்றியே தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ஏதாவது சொல்லிட்டா அவன் இன்னும் மேலும் அதை எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பேசுவான். அப்போது எப்போவுமே இந்த ட்ரேடர்ஸ்க்கு மைண்ட் எப்படி இருக்குது? எப்போ மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம், எப்போ எக்ஸிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டு சம்மந்தமாகவே தான் கண்டினியூஸாக அங்கே எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் லீவு இல்லை மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலையில் காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, மார்க்கெட்டில் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியல. பட் உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணெல்லாம் தோணும்? இந்த நேரத்தில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம், இந்நேரம் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், எக்ஸிட் பண்ணியிருப்போம். நமக்கு இப்படி தான் தோணுமே கண்டி இந்த நேரத்தில் ஒரு லாஸ் பண்ணியிருப்போன்ற அந்த எண்ணம் அந்த இடத்துல வரவே வராது. எல்லாருமே என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாமே திங்க் பண்ணுறது எல்லாம் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மார்க்கெட்டு நம்ம திங்க் பண்ணுற பாசிட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டா போதும், லாஸ் தான் போகும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நமக்கு எப்போவுமே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளோட எண்ணம் ஃபுல்லாக எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். அவனுடைய மூளை ஓய்வு இல்லாமல் இந்த ட்ரேடிங்கை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கால் அப்படி வந்துட்டால் போதும், சந்தோஷத்தை தாங்கவே முடியாது. இப்போ எத்தனை பேர் ட்ரேடிங்கில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இயல்பாக பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு கால் வந்துடுதுங்க,
அவனுக்கு ட்ரேடிங்கை பற்றியே தெரியாது, இருந்தாலும் ரொம்ப நாள் பழக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸு. அவன் காலை நம்ம அட்டன் பண்ணுவோன்றீங்க, ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடிய அந்த மனநிலைமையிலே அப்போ இருக்க மாட்டோம். இதுதான் உண்மை, இதுதான் சைக்காலஜி. எல்லாருக்கும் பார்க்கும்போது அவனுக்கு என்னப்பா அவன் முன்னேறி போய்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் ட்ரேடர்ஸ் மட்டும், இந்த லாஸ் ஆகிற ட்ரேடர்ஸ் மட்டும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்க அவங்க ட்ரேடிங்கில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வேலை செய்கிற இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்றீங்க. உடம்பு மட்டும்தான் அங்கே ஆஃபீஸில் இருக்கும், மனசு முழுக்க என்ன இருக்கும், ட்ரேடிங்கை பற்றியே தான் இருக்கும். இதில் எனக்கு அனுபவம் உண்டு. அதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இந்த என்ட்ரியில் போட்டு வச்சிட்டோம், லாஸ் இருக்குமா ப்ராஃபிட் இருக்குமா, ஐயோ இவன் வேறு மீட்டிங்னு ஆஃபீஸில் போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த எண்ணம் தோணும். அந்த இடத்துல பாஸ் ஏதாவது மீட்டிங் நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பார், அவனுக்கு அந்த எண்ணமே, அவர் என்ன பேசுகிறாரன்னே அவனுக்கு தெரியாது. அப்போ அவனோட எண்ணம் முழுக்க எங்கே இருக்குன்னா ட்ரேடிங் சம்மந்தமாகவே தான் இருக்கும். அவனுக்கு அந்த ட்ரேடிங் சம்மந்தமாக இருந்தால் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கும், இந்த கொஸ்டின் திங்க் பண்ணாத ட்ரேடர்ஸே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே மூளையில் இந்த ஒரு கேள்வி எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும், அவங்கள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கேள்வி என் வாழ்க்கை எப்போ மாறும், இந்த கேள்வி கேட்காத ட்ரேடர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரோட மனசுலேயும் ஒவ்வொரு ட்ரேடர் இல்லாத எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களும் சரி, வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், எல்லோரும் தூக்கத்தில் என்ன நினைப்போம், எப்படா என் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே இருக்க மாட்டாங்க. இது உண்மை தானே? ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, ஒரு மெக்கானிக் இருக்கார், இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்துங்க, அவங்களோட பர்சனலோட டெப்த்தோட அடித்தள மனசு இது தான் இருக்கும், எப்போ என் லைஃப் மாறும் அப்படின்ற மாதிரி. இதே தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இதே கஷ்டம் இருக்கும். நான் அதை தான் சொல்லேன், எல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் இந்த எண்ணமே எப்போவுமே இருக்கும். ஏன்னா அவன் கண்டினியூஸாக லாஸஸே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு எப்போ தோணும், எப்போவுமே தோணிக்கிட்டே தான் இருக்கும், என் லைஃப் எப்போ தான் மாறும், நான் எப்போ தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வருவேன். அதாவது பாதி பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்டே இருக்காங்க, அதாவது அவன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பிஸ்னஸ்க்காக வச்சுருக்க அந்த பணத்தை தூக்கி ட்ரேடிங்கில் போட்டு லாஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவான். இது மாதிரி எவ்வளோ பேர், சாதாரண மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்க, சாதாரண மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கவங்க, பஞ்சர் கடை வச்சுக்கிறவங்க, ஃபார்மர் விவசாயம் வேலை செய்கிறவங்க, எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காசை தூக்கி இந்த ட்ரேடிங்கில் போட்டு லாஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த வலி எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும். ஒரு சிக்கல் போய் இன்னொரு சிக்கலை உருவாக்கிடும், இன்னொரு சிக்கலை உருவாக்கும். இதுதான் தொடர்ச்சியான வலியை ஒவ்வொரு ட்ரேடரோட மனசுலேயும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு லாஸ் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு கால் வருது, ஒரு கஸ்டமர் பேசுகிறாரு, ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக அந்த கஸ்டமர்கிட்ட பேசுவோமான்னு கேட்டால் பேச மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இவன் ரொம்ப பிகு பிடிச்சவனாக இருக்கான், பேசவே மாட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு பேச முடியாத காரணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளேயே தினமும் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் பெரிய போர்க்களமாக இருக்குது ஒவ்வொரு ட்ரேடரோட லைஃப்லேயும், அதுவும் கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறவங்களோட மனசில். அப்போ இதே மைண்ட் செட்டில் இருக்கும்போது, சப்போஸ் அவங்க ஃபேமிலி மேனாக இருந்தால் என்ன ஆகும், அவங்க அம்மா கேட்கலாம், டேய் சாப்பிட்டியாடா, அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க, சாப்பிட்டேன் சாப்பிடல, ஆனால் வெறும் தான் இருக்கும், ஆனா சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலே அவன் சாப்பிட்ட மாதிரி மனநிலைமை இருப்பானான்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சாப்பிட்ட மனநிலைமையே இருக்காது, ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை அவங்க அப்பா கேட்குறாரு, எப்பட்றா போகுது உன் ட்ரேடிங் அப்படின்னு கேட்டால், அந்த கேள்வி சுற்றி இல்லை, குண்டு ஊசி மாதிரி நம்ம மனசை குத்தும். ஏன்னா அங்கே ஒழுங்காகவே போகல. இல்லைப்பா நான் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? ஏன்னா
சொல்லிட்டா அந்த வேதனை அவங்க அப்பாவையும் போட்டு தொலைக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சா இவன் இவ்வளோ அனாவசியமாக விடுறானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த பேர்டன் சுமை வந்து மனசில் தங்கிடும். அப்போ இவன் பதிலே சொல்ல மாட்டான். நல்லா போகுது, இவ்வளோ தான் இருக்கும் பதில். ஏன்னா இவன் சொல்லிட்டானா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஸோ பொதுவாக ட்ரேடர்ஸ் ஏன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேச மாட்றாங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். அப்போ எவ்வளோ பெரிய வலியை அவங்களே சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியும். நான் ஒரு ட்ரேடர். அது மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வலியை புரிஞ்சிக்க முடியும், மற்றவங்களாலாம் முடியாது. உண்மையை சொல்லிட்டா இவன் வலி கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் தாங்க முடியுமா பேரண்ட்ஸாலன்னு கேட்டால் அவங்களால முடியாது. அப்போது அவங்கள சமாதானப்படுத்த பொய் மாதிரியான உண்மைகளை சொல்லி தான் அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்களுக்கு ஒய்ஃப் இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்க சின்ன சின்ன கொஷின் கேட்டால் கூட, இல்லை சின்ன சின்னதாக ஆசைகள் இருந்தால் கூட அதை வந்து நம்மளால் செய்ய முடியாமல் போயிடலாம், இல்லை பதில் கூட சொல்லாமல் போயிடலாம். அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவருக்கு கவனம் இங்கே இல்லவே இல்லை, வேறு எங்கேயோ இவர் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்ல தோணும். இது மாதிரி எத்தனை வீட்டில் நடக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவருக்கு என்ன ஆச்சு, எதையுமே அவர் ஒழுங்காகவே பிடி கொடுத்தே பேச மாட்டுறாரு, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பசங்க இருந்ததுன்னு வச்சுங்க, பசங்க வந்து ஸ்கூலில் விட்டு வராங்க, வந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் வராங்க, அவங்க அப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டா இவர் போய் விளையாடுவாருன்றீங்க. பசங்க வரும்போது சும்மா ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா பசங்கக்கிட்ட மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சகஜமாக பேசுகிற நிலமையில் இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, இது ஒரு நாள் ஃபுல்லாக நடக்குது, நைட்டில் எல்லோரும் தூங்குறாங்க வீட்டில். தொடர்ச்சியாக லாஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ் அவங்க தூங்குவாங்கன்னு கேட்குறீங்களா? தூங்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா? தூங்கவே முடியாது. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர் மட்டும் விழிச்சிக்கிட்டே இருப்பார். அவரோட எண்ணம் எல்லாம் என்ன இருக்கும், இன்றைக்கி ட்ரேடிங் முடிஞ்சிடுச்சு, 3:30 மணிக்கே ட்ரேடிங் முடிஞ்சிடுச்சு, 10 மணிக்கு 12 மணிக்கு நம்ம எப்படி லாஸ் பண்ணோம், ஏன் இந்த தப்பு வந்தது, இதை நம்ம இங்கே அவாய்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரேடிங் ஆப்பில் போயிட்டு நடந்ததையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு ஆப்ஷன் பையரோட உண்மையான வழி. நான் இப்போ இவ்வளோ சொன்னனே, இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் பையர், பொதுவாக ஆப்ஷன் பையர் இல்லை, பொதுவாக ட்ரேடரோட வழி. இவ்வளோ பெரிய வழி இங்கே பணம் போகிறதுனால வழி இருக்குதான். ஆனால் பணம் போகிறதோடு நின்று போச்சா அப்படின்னு கேட்டால் இத்தனை வழி வருது. அவனுக்கு என்ன மாதிரி தோணும், என்னை நம்பி இருந்தவங்களெல்லாம் நான் ஏமாற்றிட்டேனே அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய வழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும். நீங்கள் மட்டும் இந்த வழியை அனுபவிக்கலை. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆயிரக்கணக்கான பேரும் இதே போராட்டத்தில் தான் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க மட்டும் அப்போது சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கேட்டால் ஒருத்தரை கூட நிம்மதியாகவே இருக்க முடியாது. ட்ரேடிங்கில் 3 நாள் லாஸ் எடுக்கலாம், 2 நாள் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் மாதத்தில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தா, வருஷத்தில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தா அது எல்லாருமே முக்கால்வாசி பேர் லாஸில் இருக்காங்க. அப்போது இந்த போராட்டம் தான் உங்களோட மட்டும் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. த்ரூ அவுட்டாக லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ட்ரேடிங்கில் இருக்காங்க. ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வலி கண்டிப்பாக இருக்கும். இதை அனுபவிக்காத ஆளே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. பல பேர் அக்கௌண்ட்டை பல தடவை லாஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் மனசளவில் பெரிய லெவலில் உடஞ்சி போயிருப்பாங்க. சிலர் வாழ்க்கையே தொலைச்சி போயிருப்பாங்க இந்த ட்ரேடிங்கில் வர லாஸஸால். அப்போ இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் எதுன்னா இதுதான். பணம் மட்டும் அங்கே இல்லை, பணம் மட்டும் போகிறது வழி இல்லை. அவனோட லைஃப் சர்க்கிளில் இவ்வளோ பிரச்சனைகளையும் அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ட்ரேடராக இருக்கான். அதனால் எப்போவுமே மைண்டில் இதை நினைவில் எப்போவுமே வச்சிங்க. ஒரு லாஸ் உங்களை தோற்கடிக்குது, கரெக்டு. ஆனால் இது கண்டினியூஸாக உங்களை தோற்கடிக்காது. தொடர்ச்சியான லாஸு உங்களை பெரிய லெவலில் ப்ரெஷரை உண்டு பண்ணுது. ஆனால் அது உங்களையே டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காது. நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரியெல்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு P&L ஸ்க்ரீன்ஷாட் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங். உங்கள் வாழ்க்கையில் இந்த ட்ரேடிங்கை விட உங்கள் லைஃபோட மதிப்பு பெருசு.
ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் தோற்றுருக்கலாம், இந்த மாதம் தோற்றுருக்கலாம், இல்லை பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தா நீங்கள் தோற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங்கில் மட்டும்தான் நீங்கள் தோற்றுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க நீங்கள் தோற்றுக்கிட்டே இருப்பீங்கன்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் தனியாக இல்லை. உங்களோட இந்த வழியை புரிஞ்சிக்கிட்ட கோடிக்கணக்கான பேர் இந்த ட்ரேடிங்கில் இருக்காங்க. நீங்கள் ஒருத்தரையே நினச்சி இதை ஃபீல் பண்ணாதீங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நானும் இருக்கேன், நான் இப்படி தான் இருந்தேன். மார்க்கெட்டோட அனலைசிங் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுப்போம். சின்ன சின்ன லாஸஸ், சின்ன சின்ன ப்ராஃபிட், அதை பிடிக்க நம்ம பழகணும். பெரிய ஏம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பண இழப்பும் வர்றது இல்லாமல் மனசோட வலியும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் உங்களோட இருக்கேன் அப்படின்ற போது நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இப்போது நைட்டு வந்துடுச்சு, இந்த நைட்டு பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்குமா? இனி வருஷம் ஃபுல்லாக 5 மணிக்கோ 6 மணிக்கோ மறுபடியும் சூரியன் வரதான் போகுது. இதுதான் நம்ம லைஃபோட நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி நீங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கீங்க, அது ஒரு கருப்பான இருட்டு மாதிரி. நாளைக்கு வெளிச்சம்னு ஒன்று கண்டிப்பாக வரதானே போகுது. அந்த மாதிரி வெளிச்சம் உங்களை நோக்கி கண்டிப்பாக வரும். ட்ரேடிங்கில் நீங்கள் பணத்தை இழக்கலாம், தப்பு இல்லை. அந்த ட்ரேடிங்கையே நம்பி உங்களோட லைஃப்பை இழந்துடாதீங்க. ஓகேங்களா? பணத்தை இன்றைக்கி இழந்துட்டால் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் லைஃப் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தொடர்ச்சியாக லாஸ் பண்ணுறது மிகப்பெரிய மனசு கஷ்டம்தான், அது எனக்கு புரியுது. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே லைஃப்பை ஓட்ட முடியாது. ஸோ நம்ம அதிலிருந்து வெளியே வரணும். இது தாங்க ஒரு ட்ரேடர் தொடர்ச்சியாக தோற்றுக்கிட்டே இருந்தால் அவரோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அவரோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றது இதில் முக்கால்வாசி என்னுடைய அனுபவமே தான். நான் 2014 மார்க்கெட்டில் வந்தேன். 2019, 20 காலகட்டத்தில் கூட லாஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தேன். மனவேதனையாக சேல்ரி வந்துடும், அந்த சேல்ரி வந்தவுடனே அப்படியே இந்த ஹெச்டிஎஃப்சியில் சேல்ரி கிரெடிட் ஆகிடும், அப்படியே தூக்கி டிமேட்டில் போடுவேன். 40,000 30,000 சேல்ரி வரும். அப்போ 2016 17லலாம் அப்படியே விட்டுருவாங்க. அப்போது எனக்குள்ளே வரும் பாருங்கள், அந்த இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாம் எனக்குள்ளேயே வரும். அதனால தான் என்னால் இவ்வளோ டெப்த்தாக ஒரு ட்ரேடரோட கண்டினியூஸாக லாஸ் பண்ணுற ட்ரேடரோட மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்களோட லைஃபோட சேஞ்சஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத அப்படியே இது எனக்கே நடந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அதிலிருந்து நான் வெளியே வந்த மாதிரி இப்போ என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னும் போது உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.